Hi students, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா blood relationல previous year questions தான் பார்க்க போறோம். லாஸ்ட் வீடியோல blood relationsோட full conceptயும் explain பண்ணி ஒரு long video போட்டிருப்போம். வீடியோ பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோல நம்ம previous year questions பத்தி பார்க்கலாம். So, first question என்ன கேட்டிருக்காங்கன்னா A is the brother of B and C. Okay. A வந்துட்டு B ஓடையும் C ஓடதும் brother அப்படின்னு சொல்றாங்க. brother. இவங்க 3 பேரும் ஒரே ஜெனரேஷன்ல இருக்கறனால நான் சிங்கிள் ஆரோ போட்டு ரெப்ரசன்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து ஏ வந்துட்டு பிரதர்னு சொல்லி இருக்கறனால நான் வந்து பிளஸ் போடுறேன். ஓகே, பிளஸ். அடுத்து என்ன சொல்லிருக்காங்க? டி இஸ் த மதர் ஆஃப் சி. சியோட மதர் யாருன்னு சொல்லிட்டாங்க? டின்னு சொல்லிட்டாங்க. மதர் வந்து என்னது? ஒரு கேர்ள். சோ வந்துட்டு நான் மைனஸ் போட்டு ரெப்ரசன்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து இ இஸ் த ஃபாதர் ஆஃப் ஏ. ஏவோட ஃபாதர் யாருன்னு சொல்லிட்டாங்க? ஈன்னு சொல்லிட்டாங்க. ஏவோட ஃபாதர் யாரு? இ. இது வந்து ஃபாதர். ஓகே. விச் ஆஃப் த ஃபாலோயிங் கேனாட் பி கன்சிடர் ட்ரூ இன் திஸ் கேஸ்? இந்த ஆப்ஷன்ஸ்ல எது உண்மை கிடையாது அப்படின்றது தான் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம வந்து இந்த கான்செப்டை முதல் தெரிஞ்சுக்கலாம். என்ன சொல்லியிருக்காங்க? ஏ, பி, சி 3 பேரும் அண்ணன் தங்கச்சி, அக்கா தங்கச்சி. பியும் சியும் நம்மளுக்கு என்ன ஜெண்டர்னு தெரியாது. அதனால இவங்க 3 பேரும் ஒரே ஜெனரேஷன். அண்ணா, அண்ணன், தங்கச்சி அந்த ஜெனரேஷன்ல தான் இருக்காங்க. இப்போ என்ன சொல்லிட்டாங்க? ஏவோட அப்பா இ, சியோட அம்மா டின்னு சொல்லிட்டாங்க. நம்மளுக்கு இவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாவும் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஓகே, ஸோ வந்துட்டு இவங்கள ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். பி இஸ் த டாக்டர் ஆஃப் இ. வந்துட்டு பிக்கு என்ன வேணும்? அப்பான்றதுல தான் இ வந்து அப்பா தான். பி வந்துட்டு எப்படி இருக்கலாம்னா சன்னாவும் இருக்கலாம் அல்லது பொண்ணு டாக்டராவும் இருக்கலாம். ஓகே, சோ வந்துட்டு இங்க அவங்க வந்து டாக்டர்னு ரெப்ரசென்ட் பண்ணிருக்காங்க. ஆனா பியோட ஜெண்டர் நம்மளுக்கு தெரியாது. சோ இது வந்துட்டு தப்பு. ஓகே, அடுத்து இ அண்ட் டி இஸ் த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். இயும் டியும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு ஒரு சான்ஸ் இருக்கு இருக்கலாம். ஓகே, சோ இந்த 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 ஆப்ஷன் வந்து கரெக்டான ஆப்ஷன். ஏ இஸ் த சன் ஆஃப் டி. டியோட சன்னு தான் ஏ. சோ இந்த ஆப்ஷனும் கரெக்டான ஆப்ஷன். இ இஸ் த ஃபாதர் ஆஃப் சி. சி இங்க இருக்கு. டி தான் அம்மா, அவங்களோட ஹஸ்பண்ட் ஈன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப சியோட அப்பா யாரு? இ. சோ இந்த ஆப்ஷனும் கரெக்ட் தான். சோ கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க? cannot be considered true அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப இதுக்கான கரெக்ட் ஆன்சர் என்ன? ஏ. ஆப்ஷன் ஏ. இதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகே, இப்போ நம்ம செகண்ட் கொஸ்டின் போலாம். என்ன கேட்டிருக்காங்கன்னா ரவி's father மகேஷ் has a brother முகேஷ் who has Dr. Chavi. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம எழுதிக்கலாம். ரவியோட அப்பா யாரு? மகேஷ். ரவியோட அப்பா யாரு? மகேஷ். ஓகே, அவரோட பிரதர் தான் யாருன்னு சொல்லியிருக்காங்க. அவரோட பிரதர் யாரு? முகேஷ். ஓகே, அடுத்து who has Dr. Chavi. முகேஷ்க்கு யார் இருக்கா? ஒரு டாக்டர் இருக்காங்க. அவங்க பேர் என்ன? சாவி. விநாயக் இஸ் சாவிஸ் பிரதர். சாவியோட பிரதர் யாரு? விநாயக். ஓகே, ஹவ் விநாயக் இஸ் ரிலேட்டட் டு மகேஷ் மதர். ஓகே, விநாயக் வந்து மகேஷோட மதருக்கு என்ன வேணும் அப்படின்றது கேட்டிருக்காங்க. இப்ப நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிருச்சு? முகேஷும் அண்ணன் தம்பி அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. அப்ப மகேஷோட அம்மா முகேஷுக்கும் அம்மாவா தான் இருப்பாங்க. ஓகே, இது என்னது? நம்மளுக்கு ஜெனரேஷன் பாருங்க. இவங்க விநாயக்கோட அப்பா முகேஷோட அம்மா விநாயக்கு என்ன வேணும்? பாட்டி வேணும். அப்ப பாட்டிக்கு விநாயக் என்ன வேணும்? கிராண்ட்சன் வேணும். சோ இதுக்கான கரெக்ட் ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி. ஓகே, அடுத்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? மோனிகா ஹாஸ் எ பிரதர் சுகம். ஓகே, சுகம். மோனிகாக்கு ஒரு பிரதர் இருக்காங்க சுகம்னு. மோனிகாஸ் ஹஸ்பண்ட் ரானக். மோனிகாவோட ஹஸ்பண்ட் யாரு? ரானக். மோனிகா பொண்ணு, அவனுக்கு சுகம் அப்படின்ட்டு ஒரு பிரதர் இருக்காரு. அவரோட ஹஸ்பண்ட் யாரு? ரானக். ஓகே, ஹஸ்பண்ட்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னா நான் வந்துட்டு டபுள் ஈக்குவல் போட்டு டபுள் ஆர் போட்டிருக்கேன். ஓகே, ரானக் இஸ் த ஒன்லி பிரதர் ஆஃப் நீர்ஜா. நீர்ஜாவோட ஒரே அண்ணன் தான் ரானக். ஓகே, நீர்ஜா வந்துட்டு பொண்ணு. ஈஷா இஸ் த நீர்ஜாஸ் ஒன்லி நீஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நீஸ்னா யாரு? தன்னோட அண்ணனோட பொண்ணு. ஓகே, அப்ப
நீர்ஜா இங்க இருக்காங்க. அவங்களோட அண்ணன் ரானக். ரானக்கோட பொண்ணு தான் யாரு? ஈஷா. ஓகே, ஈஷா. இப்ப நம்மளுக்கு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? ஹவ் இஸ் ஈஷா ரிலேட்டட் டு சுகம்? ஈஷா சுகம்க்கு யாரு அப்படின்றதான் கேட்டிருக்காங்க. சோ இதை நம்ம ரிலேட் பண்ணுவோம். இங்க இருக்காங்க சுகம். சுகமோட சிஸ்டர் தான் யாருன்னா மோனிகா. ஓகே, மோனிகாவோட குழந்தை தான் யாரு? ஈஷா. அப்போ அக்கா பொண்ண என்னன்னு சொல்லுவாங்க? நீஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே, இதுக்கான ஆப்ஷன் என்ன அப்படின்னா கரெக்டான ஆன்சர் டி ஆப்ஷன், நீஸ். இப்ப அடுத்த கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா என்ன சொல்றாங்கன்னா, கவிதா introduce a man as the son of the brother of her mother. How is the man related to கவிதா? சோ இந்த கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா செகண்ட் மாடல். அவங்க வந்து எப்படி சொல்றாங்கன்னா, ஒருத்தவங்களை வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணியும் இல்ல ஒருத்தர் வந்துட்டு கை காமிச்சு அவங்க எனக்கு இந்த மாதிரி சொந்தம் அப்படின்னு சொல்றதுதான் செகண்ட் டைப். சோ இந்த கொஸ்டின் வந்தா எப்படி நம்ம சால்வ் பண்றது அப்படின்றது பார்க்கலாம். கவிதா introduces a man as the son of the brother of her mother. இப்ப நம்ம எழுதலாம். என்ன சொல்லிருக்காங்க? கவிதா அவங்களோட அம்மான்னு சொல்லியிருக்காங்க. சோ கவிதாவோட அம்மா. ஓகே, இப்ப கவிதா என்ன பண்றாங்க? ஒரு மேனை இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. என்னன்னு இன்ட்ரடியூஸ் பண்றாங்க? சன் ஆஃப் த பிரதர் ஆஃப் ஹர் மதர். அம்மாக்கு ஒரு பிரதர் இருக்காரு. ஓகே, பிரதரோட பையன் தான் யாரு? அந்த மேன். அப்போ ஹவ் இஸ் த மேன் ரிலேட்டட் டு கவிதா? கவிதாக்கு அந்த மேன் யாரு அப்படின்றத கேட்டிருக்காங்க. சோ தன்னோட மாமா அங்கிளோட பையனை என்னன்னு சொல்லுவாங்க? கசின்னு சொல்லுவாங்க. சோ இதுக்கான கரண்ட் ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி. ஓகே, புரிஞ்சா? கவிதாவோட அம்மாவோட தம்பி. கவிதாக்கு என்ன வேணும்? அங்கிள் வேணும். அங்கிளோட பையன் மேன். அவரு கவிதாக்கு என்ன வேணும்? கசின் வேணும். அவ்வளவுதான். ஓகே, அடுத்த கொஸ்டின். P is Q's brother. P வந்து யாருன்னு சொல்லிட்டாங்க? Q ஓட பிரதர்னு சொல்லிட்டாங்க. ஓகே, அடுத்து R is the P's mother. P ஓட மதர் யாரு? R அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து S is the R's father. R ஓட ஃபாதர் யாரு? S. ஃபாதர்னால பிளஸ் சிம்பல் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கேன். அடுத்து Q is the S கிராண்ட் டாக்டர். ஸோ Q வந்து யாருன்னு சொல்லிட்டாங்க? S ஓட கிராண்ட் டாக்டர்னு சொல்லிட்டாங்க. ஸோ மைனஸ் போட்டு நான் ரெப்ரசென்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, அடுத்து how is Q related to T? Who is P son? P ஓட சன் தான் யாரு? T. P ஓட சன் யாரு? T. ஸோ பிளஸ். அப்ப என்ன கேட்டிருக்காங்க? how is Q related to T? Tக்கு Q யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்ப நம்ம இந்த ரெப்ரசென்ட் பண்ணிருக்கிறத பார்க்கலாம். T வந்து இங்க இருக்காங்க. T ஓட அப்பா யாரு? P. Pக்கு Q யாரு? சிஸ்டர். சோ அப்ப Tக்கு Q யாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா யாரு? ஆண்ட். ஓகே, அப்பாவோட தங்கச்சி யாரு? ஆண்ட். இதுக்கான கரெக்ட் ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. இப்ப நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இந்த கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்காங்க? ராபின் சேஸ் while pointing to a man. ஒரு மேனை கை காமிச்சு he is the only son of my grandfather அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ ராபின் இருக்காங்க. ராபின் எழுதிக்கலாம். ராபினோட தாத்தா. இது வந்து ஃபாதர் ஜெனரேஷன். இதுக்கு அடுத்து கிராண்ட் ஃபாதர் ஜெனரேஷன். ராபினோட கிராண்ட் ஃபாதர், தாத்தா. ஓகே, என்னன்னு சொல்றாங்க? அந்த மேன் என்னன்னு சொல்றாங்க? he is only son of my grandfather. கிராண்ட்ஃபாதரோட ஒரே பையன் யாரு? அந்த மேன். ஓகேவா? இப்ப கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? how is the man related to ராபின்? இந்த மேன் ராபினுக்கு யாரு அப்படின்றத கொஸ்டின். யாரு? ராபினோட அப்பா தான் இந்த மனுஷன். சோ இதுக்கான கரெக்ட் ஆன்சர் என்னன்னா ஃபாதர். ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். இப்ப நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இந்த கொஸ்டின்ல என்ன சொல்றாங்கன்னா, introducing a boy, Anita said, he is the son of the only child of my grandfather. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கொஞ்சம் குழப்புற மாதிரி இருக்கும். ஸோ நீங்க திரும்ப திரும்ப ரீட் பண்றப்ப உங்களுக்கு ஈஸியா அனலைஸ் பண்ணிடுவீங்க. ஓகே, நீங்க ஈஸியா அனலைஸ் பண்ணிடுவீங்க. என்ன சொல்லியிருக்காங்க? அந்த பாய he is the son of the only child of my grandfather அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அனிதா இருக்காங்க.
அனிதாவோட கிராண்ட்ஃபாதர் இருக்காங்க. அனிதாவோட கிராண்ட்ஃபாதருக்கு யார் இருக்கா? ஒன்லி சைல்டு. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டாங்கனாலே ரிவர்ஸ்ல இருந்து வாங்க. ஓகேவா? இப்ப கிராண்ட்ஃபாதர் எழுதிட்டோம். இப்போ ஒன்லி சைல்டு. கிராண்ட்ஃபாதருக்கு ஒன்லி சைல்டு, ஒரே ஒரு சைல்டு தான். அது பாயா கேர்ளா அப்படின்றது அவங்க சொல்ல, வெறும் ஒன்லி சைல்டு. ஓகே, ஒன்லி சைல்டு. ஹீ இஸ் த சன் ஆஃப் த ஒன்லி சைல்டு. ஒன்லி சைல்டுக்கு என்னன்னு சொல்லிட்டாங்க? சன்னு சொல்லிட்டாங்க. இதான் யாரு? அந்த பாய், ஒன்லி சன். ஓகேவா? திரும்ப நான் ரீட் பண்றேன். ஹீ இஸ் த சன் ஆஃப் ஒன்லி சைல்ட் ஆஃப் மை கிராண்ட்ஃபாதர். கிராண்ட்ஃபாதரோட ஒரே பிள்ளையோட பையன். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. ஹவ் இஸ் அனிதா ரிலேட்டட் டு த பாய்? இப்ப என்ன ஆயிடுச்சு? அனிதாவும் இந்த சன்னும் ஒரே ஜெனரேஷன்ல தான் இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் எப்படி இருக்காங்க? சேம் ஜெனரேஷன். சோ இவங்க வந்து எப்படி இருப்பாங்க? அண்ணன் தங்கச்சியா இருக்கலாம், இல்லது அக்கா தம்பியா இருக்கலாம். சோ கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க? ஹவ் இஸ் அனிதா ரிலேட்டட் டு தட் பாய்? அனிதா இந்த பையனுக்கு யாரு அப்படின்னு கேட்டாங்கன்னா சிஸ்டர். ஓகே, இதுக்கான கரெக்ட் ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி. இப்ப நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். பாயிண்டிங் டுவர்ட்ஸ் எ கேர்ள். ஒரு பொண்ணை பார்த்து வீணா சொல்றாங்க. வீணா said, her mother is the only doctor of my mother. ஓகே, இப்ப இப்ப கொஸ்டின் எப்படி இருக்கு? ஒருத்தவங்களை பார்த்து சொல்றாங்க, பாயிண்டிங் டுவர்ட்ஸ் சம்ஒன். இப்ப நம்ம என்ன பண்ணணும்? ரிவர்ஸ்ல இருந்து எழுதணும். ஓகே, இப்ப வீணா இருக்காங்க. her mother is the only doctor of my mother. வீணாவோட அம்மா, மதர், மை மதர். ஓகே, மை மதரோட ஒன்லி டாக்டர் யாரு? நம்ம வீணா தான். வீணா தான் அடுத்த ஜெனரேஷன். மதரோட ஒன்லி டாக்டர் யாரு? வீணா. ஓகே, her mother is the only doctor of my mother. சோ இப்ப என்ன தெரிஞ்சிருச்சு? வீணாவோட பொண்ணு ஒரு கேர்ள், இதுதான் அந்த கேர்ள். இப்ப கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க? how is that girl related to வீணா? ஓகே, இந்த கேர்ள் வீணாக்கு யாரு? இந்த கேர்ள் யாரு அப்படின்றதான் கேட்டிருக்காங்க. சோ இது வந்து மதர் வந்துட்டு யார் ஆயிடுவாங்க? கிராண்ட் டாக்டர் ஆயிடுவாங்க. வீணா வந்துட்டு யார் ஆயிடுவாங்க? மதர். சோ இதுக்கான ஆன்சர் என்ன பாத்தீங்கன்னா டாட்டர். திரும்ப சொல்றேன், நல்லா கவனிங்க. her mother is the only doctor of my mother. என் அம்மாவோட ஒரே பொண்ணு தான் அவளோட அம்மா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ இந்த கேர்ள் எடுத்துக்கோங்க. இதுதான் கேர்ள். கேர்ள் இங்க இருக்காங்க. கேர்ளோட அம்மா ஹெர் மதர். ஓகே, இஸ் த ஒன்லி டாக்டர் ஆஃப் மை மதர். இவங்களுக்கு ஒரு அம்மா இருக்காங்க. இத நான் கிராண்ட் மதர்னு எழுதிக்கிறேன். கிராண்ட் மதர். ஓகே, இந்த கிராண்ட் மதருக்கு ஒன்லி டாக்டர், ஒரே டாக்டர் தான் இருக்காங்க. ஒரே டாக்டர். அப்ப என்ன ஆயிடும்? வீணா தான் இந்த டாக்டர்னு ஆயிடும். ஓகே, வீணா தான் இந்த டாக்டர். இப்போ இந்த கேர்ள் யாரு அப்படின்றதுதான் கொஸ்டின். வீணாக்கு இந்த கேர்ள் யாரு? அவங்களோட பொண்ணு, டாக்டர். இதுக்கான கரெக்ட் ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி. இப்ப நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். என்ன கேட்டிருக்காங்கன்னா, இன்ட்ரடியூசிங் எ உமன், ஆலிஸ் சேஸ் she is the mother of the only doctor of my son அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் யார் சொல்றாங்க? ஆலிஸ் தான் சொல்றாங்க. ஸோ ஆலிஸோட பேர் எழுதிக்கலாம். இப்ப பின்னாடியில இருந்து வரலாம். ஓகே, மைசன் யார் சொல்றாங்க? ஆலிஸோட சன். ஸோ ஆலிஸ்க்கு ஒரு சன் இருக்காங்க. ஓகே, அவங்களுக்கு யார் இருக்காங்க? ஒரே பொண்ணு இருக்கா, ஒன்லி டாக்டர். சோ டாக்டர் நம்ம எழுதிக்கலாம். சன்னுக்கு ஒரு டாக்டர் இருக்காங்க. ஓகே, அவங்களோட மதர், she is the mother of the only doctor. இந்த டாக்டரோட அம்மா யாரு? மதர். அதாவது இந்த she தான் மதர். she. அப்ப இந்த மதர் இந்த சன்னுக்கு யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். இவங்க ரெண்டு பேர் யாரு? ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். how is the woman related to ஆலிஸ்? ஆலிஸ்க்கு இந்த இந்த உமன் இதான் மதர் அல்லது ஷி, இது யாரு அப்படின்னு கேக்குறாங்க. யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா டாக்டர் இன்லா. பையன். ஓகேவா? பையனோட ஒய்ஃப் நம்மள என்ன சொல்லுவாங்க? டாக்டர் இன்லா. இதுதான் இதுக்கான ஆன்சர். இப்ப நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இந்த கொஸ்டின்ல என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. எ மேன் செட் டு எ லேடி. ஒரு லேடியை பார்த்து சொல்றாங்க,
யுவர் மதர்ஸ் ஹஸ்பண்ட்ஸ் சிஸ்டர் இஸ் மை aunt அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம லேடியில இருந்து ஆரம்பிக்கலாம். ஓகே, லேடி இருக்காங்க. லேடியோட அம்மா யுவர் மதர், யுவர்ன்றது யாரு ரெப்ரசென்ட் பண்ணுது? லேடியை தான் ரெப்ரசென்ட் பண்ணுது. அப்ப லேடியோட அம்மா, லேடியோட அம்மா மதர்ஸ், அவங்களோட ஹஸ்பண்ட், ஹஸ்பண்ட் யாரு? ஹஸ்பண்ட். அடுத்து ஹஸ்பண்டோட சிஸ்டர் சொல்றாங்க. ஹஸ்பண்டோட சிஸ்டர் ஒரே ஜெனரேஷன்ல தான் சொல்றாங்க. ஹஸ்பண்டோட சிஸ்டரை ஒரே ஜெனரேஷன்ல தான் நம்ம எழுதுவோம். சிஸ்டர் இஸ் மை aunt. என்ன சொல்லியிருக்காங்க? அவங்க வந்து எனக்கு அத்தை அப்படின்னு சொல்லிட்டாங்க. aunt. ஸோ நம்ம வந்துட்டு கீழே எழுத முடியாது. இப்ப நம்ம இதுக்கு கீழே எழுதணும்னா இந்த சிஸ்டரோட பையனா மாறிடுவாங்க. ஸோ இது கீழே எழுதக்கூடாது. ஸோ நம்ம கிராஸ்ல எழுதுறோம். மேன். ஓகே, மேன் வந்துட்டு பையன். இப்ப என்ன ஆயிடுச்சு? இந்த சிஸ்டருக்கு வந்துட்டு மேன் யாருன்னு சொல்லியிருக்காங்க? ஆண்டன் ஆயிடுச்சு. அப்ப இவங்க வந்துட்டு என்ன ஆயிடுறாங்க? ஸோ இப்ப பாருங்க, இவங்களுக்கு கீழே எழுதியிருக்கோம். ஸோ இந்த ஹஸ்பண்டுக்கு இந்த மேன் யாரு? சன் அப்படின்ற கான்செப்ட்ல வந்துருச்சு. அப்ப இந்த சன்னுக்கும் இந்த லேடிக்கும் என்ன என்ன ரிலேஷன் அப்படின்னு கேட்டாங்கன்னா, எப்படி இவங்க ரெண்டு பேரும் ஒரே ஜெனரேஷன்ல தான் இருக்காங்க. ஸோ லேடி ஹஸ்பண்டுக்கு யாரு? பொண்ணு. ஓகேவா? பொண்ணு, இது பையன். அப்ப லேடியும் மேனும் என்ன அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஹவ் இஸ் லேடி ரிலேட்டட் டு மேன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்ப இவங்க ரெண்டு பேர் யாரு? சிப்ளிங்ஸ். ஸோ அப்ப வந்துட்டு லேடி என்ன வரும்? சிஸ்டர். ஓகே, இந்த மேனுக்கு லேடி யாரு? சிஸ்டர். ஸோ இதுக்கான ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா சிஸ்டர். இப்ப நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். என்ன கேட்டிருக்காங்கன்னா, எ உமன் செட் டு மேன். ஒரு மேன்ட்ட ஒரு உமன் சொல்றாங்க, த டாக்டர் ஆஃப் யுவர் ஒன்லி சிஸ்டர் இஸ் த சிஸ்டர் ஆஃப் மை ஹஸ்பண்ட். என்ன சொல்லியிருக்காங்க? த டாக்டர் ஆஃப் யுவர் ஒன்லி சிஸ்டர். இப்ப மேன் இருக்காங்க, மேனுக்கு ஒரு சிஸ்டர் இருக்காங்க. த டாக்டர் ஆஃப் யுவர் ஒன்லி சிஸ்டர். மேனுக்கு சிஸ்டர் இருக்காங்க, அவங்களோட டாக்டர் தான் இங்க ரெப்ரசென்ட் பண்ணிருக்காங்க. டாக்டர். ஓகே, இஸ் த சிஸ்டர் ஆஃப் மை ஹஸ்பண்ட். இங்க அவங்களோட ஹஸ்பண்ட் இருக்காங்க. சோ இந்த ஹஸ்பண்ட் யாரு? இந்த உமனோட ஹஸ்பண்ட். உமன். ஓகே, இந்த ஹஸ்பண்டுக்கு இவங்க யாரு? சிஸ்டர். ஓகே, இப்ப வாட் இஸ் த ரிலேஷன் ஆஃப் த மேன் சிஸ்டர் டு த உமன்? சோ இந்த உமனுக்கு இந்த மேனோட சிஸ்டர், இவங்க இந்த உமனுக்கு யாரு அப்படின்றத கேட்டிருக்காங்க. இவங்க இந்த சிஸ்டர் இந்த உமனுக்கு யாரு? ஹஸ்பண்டோட அம்மா. யாரு? மதர் இன்லா. அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா நல்லா கவனிச்சு பிராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளாவே நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். ஓகே, இதுக்கான கரெக்ட் ஆன்சர் என்ன? ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இது வந்து இதுல இருந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா சிம்பிள் பேஸ்டு கொஸ்டின்ஸ். சிம்பிள் பேஸ்டு கொஸ்டின்ஸ்ல எப்படிலாம் கொஸ்டின் கேட்பாங்க, அதை நம்ம எப்படி ஈஸியா சால்வ் பண்றது அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, இப்ப நம்மளுக்கு வந்து இங்க கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா, இதுதான் நம்மளுக்கான கொஸ்டின். ஸோ நான் இங்க பெருசா எழுதிக்கிறேன். ஏ ஈக்குவல் டு பி ஓம் சி, இது என்ன சிம்பிள்னு தெரியல, டி ஓம் எஃப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த சிம்பிள் என்ன ரெப்ரசென்ட் பண்றது அப்படின்ட்டு இங்க நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க, கொஸ்டின்ஸ்லயே கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு என்ன இருக்கு? ஈக்குவல் இருக்கு. ஈக்குவல். ஈக்குவலுக்கு என்ன அர்த்தம்? சன்னு அர்த்தம். ஸோ ஏ இஸ் த சன் ஆஃப் பி. ஏ வந்துட்டு பையன்றனால நான் பிளஸ் போட்டு ரெப்ரசென்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து பி ஓம் சி. ஓமுக்கு என்ன மீனிங்? ஒய்ஃப். ஸோ பி இஸ் த ஒய்ஃப் ஆஃப் சி. ஓகே, பி இஸ் த ஒய்ஃப் ஆஃப் சி. ஸோ வந்துட்டு பி வந்துட்டு ஒய்ஃப்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ மைனஸ் சிம்பிள் போட்டு ரெப்ரசென்ட் பண்றேன். அதே மாதிரி சி ஹஸ்பண்ட்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ பிளஸ் போட்டு ரெப்ரசென்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து சி டிக்கு யாரு? ஒய் போட்டு ரெண்டு ஈக்குவல் போட்டிருக்காங்க. ஸோ இந்த சிம்பிள் இங்க இருக்கு. யாரு? ஃபாதர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சி வந்து யாரு? டியோட ஃபாதர். டியோட ஃபாதர். அடுத்து டி யாருன்னு சொல்லியிருக்காங்க? டி ஓம் எஃப். ஓம் சிம்பிள் இங்க இருக்கு. அப்ப என்ன இங்க என்ன சொல்லியிருக்காங்க? ஒய்ஃப். அப்ப டி இஸ் த ஒய்ஃப் ஆஃப் எஃப். டி இஸ் த ஒய்ஃப் ஆஃப் எஃப். அப்ப டி என்னன்னு தெரிஞ்சிருச்சு? ஒய்ஃப். பொண்ணுன்னு தெரிஞ்சிருச்சு. பொண்ணுன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ மைனஸ் போடுறேன், எஃப்க்கு பிளஸ் போடுறேன். ஓகே, இப்போ கொஸ்டின் பாருங்க. ஹவ் இஸ் ஏ ரிலேட்டட் டு எஃப்? ஏ வந்து எஃப் யாரு அப்படின்னு கேக்குறாங்க.
ஓகே, ஏ வந்து எஃப்க்கு யாரு அப்படின்றது தான் கொஸ்டின். ஸோ கவனிங்க, பியும் சியும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். பியோட பையன் ஏ, சியோட பொண்ணு டி. அப்ப இவங்க ரெண்டு பேரும் என்ன ஆயிடுறாங்க? சிப்ளிங்ஸ், அக்கா தங்கச்சியா ஆயிடுறாங்க. ஓகே, அண்ணன் தங்கச்சியா ஆயிடுறாங்க. அப்ப எஃப் யாரு? தங்கச்சியோட ஹஸ்பண்ட். ஓகே, இப்ப என்ன கொஸ்டின் நம்மளுக்கு என்ன? ஏ யாரு? எஃப்க்கு ஏ யாரு? ஒய்ஃபோட அண்ணன். அவ்வளவுதான், ஒய்ஃபோட அண்ணன். ஆப்ஷன்ஸ் இருக்கா? ஒய்ஃபோட அண்ணன், ஒய்ஃபோட பிரதர். ஸோ இதுக்கான கரெக்ட் ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பி ஆப்ஷன். ஓகே, டக்கு டக்குன்னு ஈஸியா போட்டுடலாம். நம்ம வந்துட்டு நீங்க வந்துட்டு பிராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னாலே டக்கு டக்குன்னு அடுத்தடுத்து டக்கு டக்குன்னு போட்டுடலாம். ஓகே, இப்போ இந்த கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா அதே மாதிரி தான் நம்மளுக்கு சிம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்க இருக்க கொஸ்டின். ஓகே, பெருசா எழுதுறேன். ஜே டிவைடட் பை ஹெச் பிளஸ் எம் டிவைட் சிம்பிள் எஸ் மைனஸ் எஃப். இப்போ ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு என்ன இருக்கு? டிவைட் சிம்பிள் இருக்கு. டிவைட் சிம்பிளுக்கு என்ன மீனிங்? சன். J is the son of H. J is the son of H. ஓகே, அடுத்து H என்ன சொல்லியிருக்காங்க? H plus M. பிளஸ்க்கு என்ன அர்த்தம்? ஒய்ஃப்னு அர்த்தம். H is the wife of M. H is the wife of M. H என்னன்னு சொல்லிட்டாங்க? ஒய்ஃப்னு சொல்லிட்டாங்க. ஸோ மைனஸ்ல ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கேன். அடுத்து M யாரு? மேல் ஆயிடுறாங்க. ஸோ பிளஸ்ல ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கேன். இப்போ M என்ன சொல்றாங்கன்னா M டிவைட் சிம்பிள் S. டிவைட் சிம்பிளுக்கு என்ன அர்த்தம்? சன். ஸோ M is the son of S. ஓகேவா? அடுத்து S யாருன்னு சொல்றாங்க? S மைனஸ் F. ஓகே, மைனஸ்னா என்ன அர்த்தம்? ஹஸ்பண்ட்னு அர்த்தம். ஸோ S is the husband of F. Sன்னு என்ன சொல்லிட்டாங்க? ஹஸ்பண்ட்னு சொல்லிட்டாங்க. ஹஸ்பண்ட் ஆஃப் F. F ஓட ஹஸ்பண்ட். இங்க பெருசா எழுதுறேன். J இருக்காங்க. J ஓட அம்மா யாரு? H. H யாரு? M ஓட ஒய்ஃப். ஓகே, M ஓட ஃபாதர் யாரு? S. S ஓட ஒய்ஃப் யாரு? F. ஓகே, இதை நம்ம எழுதியாச்சு. இப்போ கொஸ்டின் பாருங்க. தென் ஹவ் இஸ் எஃப் ரிலேட்டட் டு ஜே? ஜேக்கு எஃப் யாரு அப்படின்றதான் கேட்டிருக்காங்க. பாருங்க, அம்மாவோட ஹஸ்பண்ட் யார் ஆயிடுவாங்க? டேட் ஆயிடுவாங்க, அப்பாவாயிடுவாங்க. அடுத்து அப்பாவோட அப்பா யாரு? ஜேக்கு யாரு? கிராண்ட் ஃபாதர். கிராண்ட் ஃபாதர். ஸோ இதுக்கான கரெக்ட் ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் டி. ஆப்ஷன் டி தான் இதுக்கான கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இதுதான் கடைசி கொஸ்டின். டக்கு டக்குன்னு பார்த்துடலாம். இதுவும் நம்மளுக்கு சிம்பிள் பேஸ்ல தான் இருக்கு. நம்மளுக்கு கொஸ்டின் இங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின் நம்ம பெருசா எழுதிக்கலாம். பி ஓம் சி ஈக்குவல் டு டி. ஸோ நம்ம எழுதிட்டோம். இப்ப ஃபர்ஸ்ட் இந்த சிம்பிளுக்கு என்ன மீனிங் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்க. இந்த இருக்கு இந்த சிம்பிள். எம் இஸ் த பிரதர் ஆஃப் ஆர். பிரதர்னு சொல்லியிருக்காங்க. ஏ யாரு? பியோட பிரதர். ஓகே, அடுத்து பி யாருன்னு பார்க்கலாம். பி ஓம். இந்த ஓம் சிம்பிள் எங்க இருக்கு? இங்க இருக்கு. எம் இஸ் த சிஸ்டர் ஆஃப் த ஹஸ்பண்ட் ஆஃப் ஆர். பி வந்துட்டு என்னன்னு சொல்லிட்டாங்க? சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ பின்னு என்ன சொல்லிட்டாங்க? சிஸ்டர். சிஸ்டர் ஆஃப் த ஹஸ்பண்ட் ஆஃப் ஆர். ஸோ பி வந்துட்டு சிஸ்டர் ஆஃப் த ஹஸ்பண்ட் ஆஃப் ஆர். ஹஸ்பண்ட் ஆஃப் சி. சி இருக்காங்க. ஓகேவா? இப்ப இந்த இது வந்துட்டு ரீட் பண்ணி பாருங்க. ஏவோட ஒய்ஃப் யாரு? சி. சியோட சிஸ்டர் யாரு? பி. இப்ப பாருங்க, சி இஸ் த சிஸ்டர் ஆஃப் த, இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, சிஸ்டர் ஆஃப் த ஹஸ்பண்ட். ஓகே, ஹஸ்பண்டோட சிஸ்டர் யாரு? பி. ஸோ கரெக்டா நம்ம சி வந்து எழுதியாச்சு. ஓகே, இப்ப சி என்ன சொல்லியிருக்காங்க? சி ஈக்குவல் டு டி. ஈக்குவல் டுக்கு என்ன மீனிங்? டாக்டர் இன் லா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப ஏவோட அம்மா தான் யாரா இருப்பாங்க? ஏவோட அம்மாவும் அப்போ தான் யாரு? டி. ஓகேவா? டாக்டர் இன்லானா யாரு? ஹஸ்பண்டோட அம்மா தான் டாக்டர் இன்லா அல்லது அப்பா தான் டாக்டர் இன்லா. ஓகே, அடுத்து டி யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா ஈக்கு யாரு? இந்த சிம்பிள் எங்க இருக்கு? இங்க இருக்கு. சன்னு சொல்லியிருக்காங்க. சன் ஆஃப் ஆர். டி இஸ் த சன் ஆஃப், இங்க எழுதுற இடம் இல்ல, இ. இ வந்து யாருன்னு சொல்லிட்டாங்க? சன்னு சொல்லிட்டாங்க. சாரி, டி. ஈக்கு சன் யாரு? டி. ஓகேவா? இப்ப புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்ப முதல்ல இருந்து எழுதலாம். இப்போ ஏ வந்துட்டு பிக்கு யாரு? பிரதர்னு சொல்லிட்டாங்க. ஏ வந்துட்டு பிக்கு பிரதர். பி யாருன்னு சொல்லிட்டாங்க? சியோட ஹஸ்பண்டோட தங்கச்சி தான் பி. சியோட ஹஸ்பண்டோட தங்கச்சி தான் பி. அடுத்து டி என்ன சொல்லியிருக்காங்க? சியோட டாக்டர், டாக்டர் இன்லா. சி வந்துட்டு டாக்டர் இன்லா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டாக்டர் இன்லானா என்னது? மருமக. அப்ப மருமகன்னா எப்படி வரும்?
ஏவோட அப்பாவோ அம்மாவோக்கு தான் யாரு சி வந்துட்டு டாக்டர் இன்லா. ஓகே, டி வந்து எழுதியாச்சு. அடுத்து ஈக்கு வந்துட்டு டிக்கு என்ன சொந்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈக்கு டி வந்துட்டு சன்னு சொல்லியிருக்காங்க, பி வந்துட்டு சிஸ்டர். ஓகே, இப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஏ ரிலேட்டட் டு இ, ஹவ் இஸ் ஏ ரிலேட்டட் டு ஏ, சாரி ஹவ் இஸ் ஏ ரிலேட்டட் டு இ, ஈக்கு ஏ யாரு அப்படின்றதான் கேட்டிருக்காங்க. ஸோ டி வந்து பையன், பையனோட பையன் யாரு சைல்டு சன். ஓகேவா, யாரு சைல்டு சன். ஒன்னு கிராண்ட் சன் வரணும், இல்லட்டா சன்ஸ் சன்னு வரணும். இங்க நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா சைல்டு சன். ஸோ இதுக்கான கரெக்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னா ஆப்ஷன் டி தான் இதுக்கான கரெக்ட் ஆன்சர். இதோட பிளட் ரிலேஷன்ஸோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்த்து முடிச்சாச்சு. இந்த வீடியோல ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. நெக்ஸ்ட் டாபிக் என்ன பார்க்கலாம் அப்படின்றதையும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த மாதிரி அடுத்தடுத்து உங்களுக்கு வீடியோஸ் சிம்பிளிஃபை பண்ணி ஈஸியா சொல்லி தரணும் அப்படின்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா எனக்கும் வந்துட்டு நிறைய வீடியோஸ் போடணும் அப்படின்ட்டு தோணும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.